ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நன்மையும் கிருபையும் தொடர்கிற நல்ல நாட்களாய் மாறுவதாக. ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் நுகம் என்று சொன்னீர்களோ, நுகத்தை சுமப்பது நல்லது அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. வாசிக்கலாம். புலம்பல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேளுங்கள். தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. புலம்பல் 3:27. ஆமென். இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. ஐயோ, நான் அந்த சின்ன வயசுல இவ்வளவு கஷ்டப்படுறேனே, எனக்கே அந்த பிரச்சனை, எனக்கே அந்த பாடு, எனக்கே அந்த போராட்டம், எனக்கே அந்த கவலை, ரொம்ப கஷ்டப்படுறேன். குடும்ப பொறுப்பு, வேலைங்கிற பொறுப்பு, வியாபாரங்கிற பொறுப்பு, அப்பா அம்மா செய்ய வேண்டியதை நான் செய்கிறேன், என் சகோதரமாரி செய்வது நான் செய்கிறேன். புலம்பிச்சிங்களோ, என் சகோதரிமாரி செய்வது நான் செய்கிறேன். எங்கள் நுகத்தை சுமப்பது நல்லதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தலைமுறையில் 100 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த நம்முடைய தலைமுறைக்கு முந்தின தலைமுறையில் சாது சுந்தர் சிங் இந்தியாவின் அப்போஸ்தலர் அழைக்கப்பட்டார். பிறப்பு பஞ்சாப். அவர் திபத் இந்த பகுதியிலே அவர் ஊழியங்களை செய்தார். தலப்பா கட்டியிருப்பார், காவிதான் போட்டிருப்பார். ஒரு முறை நான் ஊழியத்திற்கு பஞ்சாப் போயிருந்தபோது லுடியானா அந்த பகுதியில் அங்கேருந்து 30-32 கிலோமீட்டர் ராம்பூர் என்கிற கிராமத்தில் சாது சுந்தர் சிங் ஐயாவுடைய வீடு இன்றைக்கும் இருக்கிறது, நினைவிடம் இருக்கிறது. அங்கே போய் பார்த்து வந்தேன். அந்த தெருவில் பிரசங்கித்து வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தன்னுடைய சாட்சியிலே அனுபவத்தில் ஒன்றை எழுதியிருக்கிறார். ஒரு முறை மாலை நேரத்தில் ஒரு புத்த துறவியோடு சேர்ந்து அவர் புறப்பட்டு செல்கிறார். அப்போ புத்தரவி சொல்லுகிறார், இது பனி பொழிவு காலம், வேகமாகி செல்ல வேண்டும், நேரமாயிற்று, போவோம், அப்போ தான் நம்ம போகலான்னு சொல்லி 2 பேரும் போகிறாங்க. போகும்போது அவங்க ஷார்ட்டாக போகிறதுக்காக போகும்போது திடீர்னு ஒரு மனிதனுடைய அழுகுரல் கேட்டது. சாது சுந்தர் சிங்னா நம்ம போய் அவருக்கு உதவி செய்வோம் அப்படின்னு. இல்லை, அங்கே உதவி செய்ய போனால் மாட்டிக்கிடுவோம், போகிற வழியில் ரொம்ப பனிப்பொழிவு, நம்ம இன்னும் ரொம்ப தாமதிச்சுன்னு சொல்லி, இல்லை ஆண்டவர் என்ன ஒரு வேளை அந்த மனிதனுக்கு உதவி செய்ய என்னை கொண்டு வந்திருக்கலாம்னு சொல்லி நான் உதவி செய்ய போகிறேன்னா, அந்த மனுஷன் நான் போகிறேன், நீங்கள் எந்த வழியாக வாங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் அங்கே போனால் இவரை கண்டோன்னு அந்த மனுஷன் கத்துனான். பாறையிலேருந்து கீழே விழுந்து கால் ஒடிஞ்சு அங்கே இருக்கிறான். எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க. போர்த்தி கொள்வதற்காக வைத்திருந்த அந்த போர்வையில் ஒரு சொட்டை போட்டு கழுத்தில் போட்டு அவனை தூக்கி போட்டு அந்த முதுகில் போட்டு சுமக்க ஆரம்பித்தார். அவரை சுமக்கு அந்த வெயிட்டில் பாடி ஹீட் ஆகி ஷொட்டிங் ஆச்சு. அதனால் அந்த ஹீட்டில் குளிர் அவரை தாக்கலை. 2 பேரும் சேஃபாக வந்து சேர்ந்துட்டாங்க. கிட்ட வரும்போது தூரத்தில் லைட்டு தெரியுது. கிட்ட வரும்போது கால் தட்டி விழுந்தார் அந்த பாதையில். என்னடா கால் தட்டி விழுந்துன்னு பார்த்தா, பனியை விலைக்கு பார்த்தால் அந்த புத்த துறவி வேகமாகி போகிறவர் மறித்து அந்த இடத்துல விழுந்து கிடந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். அவரை பார்த்து ஒரு வாலிபன் கேள்வி கேட்டான், ஐயா, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் எதுன்னு. சுமக்க ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது எனக்கு அதுதான் கஷ்டம் என்று சொன்னார். இப்போ நல்ல வார்த்தை. இந்தியாவுக்கு ஒரு அப்போஸ்தலனாய் மாறினார். பாருங்கள், எங்கேயோ பிறந்து வளர்ந்த வட இந்தியாவிலே ஸ்தோத்திரம் பஞ்சாபில் பிறந்து வளர்ந்த மனுஷன் நாகர்கோவில் கன்னியாகுமரிக்கு வந்தார். அவரை பார்த்து பைத்தியம் சுகமானது. அதனால தான் பாருங்கள், எங்கே என்ன சிங், ஜப சிங், சுந்தர் சிங், ராபர்ட் சிங், நிறைய சிங் இருக்காங்க. சிங் இருக்கு. சிங்குக்கும் கன்னியாகுமரிக்கு என்ன சம்பந்தம்? சீக்கியர்கள் தான் சிங்குன்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த சிங்குங்கிற வார்த்தை வந்து தெரியுமா? அந்த பரிசுத்தவான் கன்னியாகுமரியிலேருந்து ஊழியம் செய்தார், பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார். ஆண்டவர் நல்லவருடைய சாட்சி எவ்வளோ பிரயோஜனமானது. அந்த நுகத்தை சுமங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கவலைப்படாதுங்க, ஆண்டவர் இயேசு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும். இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நம்முடைய கிருபைகளை தாங்கட்டும். God bless you. Have a nice day.